எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த சம்மரில் ஹேர் கேர், ஸ்கின் கேர் பற்றி பார்த்துட்டே வரோம். எல்லாமே ஹோம் ரெமெடிஸ் தான். செலவில்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சியே நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் இந்த சம்மரில் பாதுகாக்கலான்னு. வின்டருக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும், சம்மருக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். வெயில்னால் நம்ம ஸ்கின் டர்ன் ஆகும், டார்க்காகும். ரொம்ப இது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாதது. வேலைக்கு செல்லும் பெண்கள், கல்லூரி செல்லும் பொண்ணுங்க, ஸ்கூல் கேர்ள்ஸ் இந்த இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனாலும் நம்மளுக்காக இந்த செல்ஃப் கேரை நம்ம பண்ணிட்டு தான் தீரணும். நமக்காக, மற்றவங்களுக்காக நம்ம செலவிடுற நேரத்தில் நமக்காகவும் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதும். ரொம்ப ஈஸி. வெளியில் ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேணாம், பார்லர் போக வேணாம், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு. மார்னிங் எந்திரிச்சோன்னே என்ன குடிக்கிறது, டீ காஃபி குடிக்கக்கூடாதுங்கிறாங்க, அப்போ என்ன தான் குடிக்கிறது அப்படின்னு. இதை குடிங்க. இதில் நிறையா மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளார எடுத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் இந்த ட்ரிங்க். இன்னொன்று ஒரு பேக்கு சன்டர்ன் அதனால் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமெல்லாம் வாங்கி செலவு பண்ண வேணாம். இந்த பப்பாயா, ஹனி நம்மளோட ஸ்கின்னோட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுல இது ரெண்டும் முக்கியமான ரோல். இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம செலவில்லாமல் ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணிக்கலாம். ஸ்கின் ஈரப்பதத்தோடு ட்ரை ஆகாமல் வச்சுக்கலாம். விட்டமின் சி பப்பாயாவில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. நம்மளோட எலும்புகள் வளம் பெறத்துக்கு சி வேணும். இந்த சம்மரில் நீங்கள் விட்டமின் சி அதிகமுள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. வாட்டர் கண்டென்ட் அதிகமுள்ள இதை எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். ப்ளீஸ், வயதானவர்கள் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெயிலில் போகாதீங்க. 4 மணிக்கு மேலே வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் போங்க. இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் நம்ம ஹேருக்கு அவ்வளோ ஒரு நன்மைகளை கொடுக்கறது. கருவேப்பிள்ளையும் அப்படி தான். எனக்கு இன்றைக்கி சின்ன வெள்ளரி தான் கிடச்சிது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரை நெல்லிக்காய் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிள்ளை. நான் கேள்விப்பட்டேன், ஒரு அம்மாவும் பொண்ணும் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிறாங்க. பொண்ணு +2 படிக்குது. அந்த பொண்ணு முடி ஸ்ட்ரெஸ்ஸுனால் முடி கொட்டும், எக்ஸாமுக்கு படிக்கிறனால ஸ்ட்ரெஸ்ஸு, அதில் இன்டேக் கம்மியாக இருக்கிறனால ப்ராப்பர் ஃபுட்டு எடுக்காமல் டெஃபிஷியன்சினால் முடி கொட்டுது. யூஸ்வலாக அந்த ஏஜ் வரும்போது +2 10th வரும்போது நம்ம மார்க் அதிகம் வாங்கணுங்கிற எண்ணத்துலேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு படிக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த டாக்டர் அந்த பொண்ணோட ஹேரை பார்த்துட்டு, அம்மா, ஏன்னா ஹேர் க்ரோத் ஹெரிடிட்டரி ஆல்சோ, டெஃபிஷியன்சினால் முடி கொட்டும். ஹெரிடிட்டரியும் நிறைய முடியும் அப்படி தான். உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஏர்லியராக வந்தால் உங்களுக்கும் வரும். அப்போ அந்த டாக்டர் அவங்க அம்மாவுக்கு எப்படி முடி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கேட்டப்போ, அந்த அம்மாவுக்கு நல்ல திக்காக ஜடை இப்படி போட்டு நல்லா லென்த்தியாக நல்ல திக்காக ஜடை போட்டிருந்தாங்களாம். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னம்மா உங்களுக்கு இவ்வளோ முடி இருக்குது, உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சரி நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நான் ஒன்றும் தனியாக இதுக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் டாக்டர். மார்னிங் எழுந்திரிச்சு வாசல் தொளிப்பேன், வீடு கூட்டி வாசல் தொளிக்கும் போது எங்கள் வீட்டு முன்னாடி கருவேப்பிலை மரம் இருக்குது. அதை
நான் வந்து அப்படியே கருவேப்பிலையை அப்படியே உருவி சாப்பிட்டுட்டு கூட்டிட்டு வாசல் தெளிச்சிட்டு வருவேன். அவ்வளோதான் டாக்டர், நான் வந்து பர்டிகுலராக எதுவும் என்னோடய ஹேருக்காக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாராம். டாக்டர் சொன்னாராம், அந்த கருவேப்பிலை தான் உங்களோட இந்த ஹேர் க்ரோத்துக்கு காரணம்னு. அதனால் கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், விட்டமின் சி வாட்டர் கண்டென்ட் அதிகம் உள்ள வெள்ளரி, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுக்கும்போது வெயிட் லாஸ் ஆகும், ஹேர் க்ரோத் இருக்கும். அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெல்லிக்காயை கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்க நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அவங்க வாட்டர் பாட்டிலில் போட்டு தண்ணி அதிகம் குடிக்க வைங்க. இதில் நான் அரை நெல்லிக்காய் எடுத்துக்க போகிறேன். இந்த வெள்ளரி, இந்த கருவேப்பிலை போட்டு இந்த ட்ரிங்க்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை 1 மந்த் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபாலில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் க்ரோத், ஹேர் திக்னஸ்லேயும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த பேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பப்பாயாவில் நிறையா மருத்துவ பயன்கள் இருக்குது. டைஜஷனுக்கு உதவும், நம்ம உடம்புல ஸ்கின் சர்க்கரை அளவை கம்மிப்படுத்தும். விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இக்காக நீங்கள் போய் நிறையா விட்டமின் இ கேப்சூல் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற இதில் வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக், ஹனி, இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஹனியும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணும். இந்த பல்போட ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்புல உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது இந்த பப்பாயா நம்ம உடம்புல சுகர் லெவலை கம்மி பண்ணுது. நல்லா எங்கெல்லாம் சன்டன் ஆகிருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா நல்லா மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஸ்கின் க்ளோ நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணலாம். இந்த இடத்துல க்ளோ பாருங்கள். இந்த பப்பாயா ஹனி பேக் போட்டு உங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பேக் சொல்கிறேன். ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பார்லர் போகாமல் நம்ம எப்படி நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம பார்க்கலாம். இந்த மேஜிக் ட்ரிங்க் நெல்லிக்காய், வெள்ளரி, கருவேப்பிலை, இதில் உங்களுக்கு துவர்ப்பு சுவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ராக் சால்ட்டு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு குடிங்க, ஒயிட் சுகர் வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.